அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஈரான் நாட்டில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மக்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஆம், அல்லாவிற்காக ஈரான் நாட்டில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். ஃபலம்மா ஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர, நிராகரிப்பவர்கள் தனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தபோது, காலமன் அன்சாரி இலல்லாஹி, தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாவிற்காக உதவி செய்பவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அல்லாவுக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பதாக கேட்கவில்லை, அல்லாவுக்காக உதவி செய்பவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். உடனே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹி, அல்லாவுக்காக உதவி செய்பவர்கள் நாங்களாக இருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது, உதவி என்ற விஷயம் வரும்போது அல்லாஹ் இரு கருத்தாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் ஓதுகின்றோமே, இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதாக அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டும் போது, உதவி உங்களுக்கு தேவை என்றால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். உதவி மற்றவர்களுக்கு தேவை என்பதாக சொன்னால் அதை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சம்பவத்தை சொல்லி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு தானே கேட்கிறார்கள், மக்களை பார்த்து இப்படிதான் கேட்கிறார்கள், காலமன் அன்சார் இலல்லாஹி, அல்லாஹ்வுக்காக உதவி செய்பவர்கள் யார் என்பதாக அவர்கள் கேட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது, உதவி என்பது இரண்டு கருத்தாக வருகிறது. தனக்கு உதவி என்று வரும்போது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பிறருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதாக நிலை வரும்போது அந்த உதவியை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நமக்கு உதவி தேவைப்படும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்போம். பிறருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதாக சொன்னால் அந்த உதவியை அல்லாஹ்வுக்காக செய்வோம். நிச்சயமாக உதவி செய்வதன் மூலமாக பல நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். இன்றைக்கு ஈரான் நாட்டில் உள்ள அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மக்களுக்கு பதிலடி கொடுத்து அல்லாவிற்காக உதவி செய்திருக்கிறார்கள், அதிக நன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.